إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا هب لنا من ازواجنا وذرياتنا وقرة اعين واجعلنا للمتقين اماما صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் இந்த துஆவின் மூலமாக இரண்டு விஷயங்களை அல்லாஹ் சொல்லி தருகின்றான். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா வ குர்ரத அயுனின். எங்கள் இறைவா, எங்கள் மனைவியர்களிடம் இருந்தும் எங்கள் குழந்தைகளிடம் இருந்தும் எங்களுடைய கண்களுக்கு நீ குளிர்ச்சியை வழங்குவாயாக. வஜஅல்னாலில் முத்தகீன இமாமா. இன்னும் இறையச்சவாதிகள், அந்த பயபக்தியாளர்களுக்கு எங்களை நீ முன்னோடியாக ஆக்குவாயாக என்கின்ற இரண்டு விஷயங்கள் இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் கற்றுத் தருகிறார். ஒன்று, குடும்பம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய குடும்பங்களில் நீங்கள் மகிழ்ச்சியை விரும்புங்கள் என்பதாக சொல்றாங்க. குடும்பங்கள்ல நீங்க மகிழ்ச்சியை விரும்புங்க. எவர் ஒருவர் தன்னுடைய குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் விரும்புகிறாரோ அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த குடும்பங்களை நீங்கள் அல்லாஹ்விற்கு அடிபணிந்தவர்களாக, அவர்களை தொழுகைக்காக வேண்டி நீங்கள் ஏவக்கூடியவர்களாக இருங்கள் என்பதாக சொல்றாங்க. யார் குடும்பத்துல மகிழ்ச்சியை எதிர்பார்க்கிறாங்களோ, என் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும், என் குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதாக குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் விரும்பக்கூடியவர், அவர்களுக்கு என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் என்பதாக சொல்றார். அதே போன்று அதுதான் நிம்மதி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு குடும்பத்துல எது நிம்மதியை தரும் அப்படின்னு சொன்னா, அது மகிழ்ச்சியான அந்த சந்தோஷமான நிலை ஏற்படும் பொழுதுதான் அது நிம்மதியை தரும். உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தைகள், இவர்கள் உங்களுக்கு சோதனைகள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதே போன்று எவ்வளவுக்கு அவர்கள் சோதனையாக இருக்கின்றார்களோ அதில் அல்லாஹ் பரக்கத்து வச்சிருக்கிறான். மனைவியை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான், உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான், உங்களுடைய பொருளாதாரம் சொத்து சுகங்களை கொண்டு சோதிப்பான். இதெல்லாம் சோதனை தான். அதுல மனைவி குழந்தைகள் இந்த ரெண்டு பேருமே சோதனைகள் தான். ஆனாலும் அந்த சோதனையில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். அந்த சோதனையில அல்லாஹு தஆலா உங்களுக்கு அவனுடைய கருணையை அல்லாஹ் வழங்குவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் ஒருவர் ஒரு மரத்தை நட்டு வைக்கிறார், ஒரு மரத்தை நட்டு வைக்கிறாரு, அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துறாரு, அந்த மரத்தை ரொம்ப பாதுகாப்பான முறையில வளர்க்கிறாரு. அவர் அந்த மரத்தை வளர்த்ததற்கு பின்னாடி அந்த மரத்துல நிறைய பழங்கள், பல வகைகள் பழங்கள் என்ன செய்யுது, நிறைய அது உருவாகி இருக்குது. அந்த மரத்தை ஒரு பாதுகாத்து தண்ணீர் ஊத்தி வளர்த்து எத்தனை பழங்கள் அந்த மரத்துல உருவாயிருக்கோ, எத்தனை கனிகள் உருவாயிருக்கோ, அந்த நன்மையை அந்த மரத்தை வளர்த்தவருக்கு அல்லாஹ் வழங்குகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு சாதாரணமான மரத்தை வளர்ப்பவருக்கே, ஒரு மரத்தை வளர்ப்பவருக்கே அல்லாஹ் இவ்வளவு பெரிய நன்மையை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, ஒரு குடும்பத்தை எவர் ஒருவர் கண்ணியமான முறையில கொண்டு செல்றாரோ, இந்த குடும்பத்துல தன்னுடைய மனைவியாக இருக்கட்டும், தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், தன்னுடைய உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும், அவர் எப்படி தந்த குடும்பத்தை கண்ணியமான முறையில கொண்டு போறாரு, அல்லாஹ்வினுடைய கட்டளையோடு, மார்க்க போதனைகளோடு, ஒழுக்க நெறிமுறைகளோடு, கண்ணியத்தோடு, சிறந்த போதனைகளோடு தன்னுடைய பிள்ளைகளுக்கும், தன்னை சார்ந்த தன்னுடைய உறவினர்களுக்கும், குறிப்பாக தன்னுடைய மனைவி, இந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கு எவர் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்கிறாரோ, அவர் எவ்வளவு கண்ணியமாக கொண்டு போய் சேர்றாரோ, அல்லாஹ் அந்த குடும்பத்தார்களுடைய விஷயத்துல இவருக்கு அல்லாஹ் கண்களுக்கு குளிர்ச்சியை வழங்குவான். அவருக்கு தன்னுடைய அந்த மனைவியை கொண்டும் அந்த குழந்தைகளை கொண்டும் அவரு நிம்மதி அடைவார். அந்த மனைவியை கொண்டு அந்த குழந்தைகளை கொண்டு அவர் சந்தோஷம் அடைவார். அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய இந்த துஆவுல, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா, எங்களுடைய மனைவியிடம் இருந்து
உரியாத்தினா எங்களுடைய குழந்தைகளிடம் இருந்து ஓ குர்ரத்தாயினி கண்களுக்கு குளிர்ச்சியை நீ வழங்குவாயாக அப்படின்னு நல்லா சொல்லி தரானே. அந்த குளிர்ச்சி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, எவர் தன்னுடைய குடும்பத்துல அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை, நற்போதனைகளை, ஒழுக்கத்தை, கண்ணியத்தை கற்றுக் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அதை வழங்குவான் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நம்ம பார்த்தோம். இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, குழந்தையினுடைய விஷயத்துல உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் இதை நீங்க கடைப்பிடிங்க. முதல் விஷயம், குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு நீங்கள் நல்ல பெயர்களை வைக்க வேண்டும். அந்த குழந்தைக்கு நீங்க நல்ல பெயரை வைக்கணும். எந்த விதமான அர்த்தமும் இல்லாத பெயர்கள் இன்றைய முஸ்லிம்கள் வைப்பதை நம்ம பார்க்கணும். முஸ்லிம்களுடைய நம்முடைய இஸ்லாமிய சகோதரருடைய குடும்பங்கள்லேயே இன்று பிறக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல பெயர் வைக்கப்படுகிறதா என்று சொன்னா அப்படி தேடி பார்த்தோம்னா இப்ப சமீப காலங்களாகவே என்ன இல்லை, நல்ல பெயர்கள் இல்லாததை நாம பார்க்கிறோம். அவங்க பெயர்ல என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பெயர்ல ஒரு 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 ஸ்டைலிஷான பேரா இருக்கணும். அந்த அந்த பெயர்ல ஏதோ ஒரு வேறு மாதிரி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நல்ல பெயரை வையுங்க. குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு நீங்க நல்ல பெயரை வைங்க. இரண்டாவது, அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் அவர்கள் வளரும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஒரு பெற்றோர்களுடைய கடமை என்ன அப்படின்னு சொன்னா, நல்ல ஒழுக்கத்தை அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். கண்ணியத்தை கற்றுக் கொடுக்கணும், மார்க்க போதனைகளை சொல்லிக் கொடுக்கணும், பெரியவர்களுக்கு என்ன மரியாதை செய்யணும், அவர் தன்னை விட குறைவானவர்களுக்கு என்ன கண்ணியம் செய்யணும், இன்னும் சொல்ல போனா அவர்களுடைய மார்க்கத்தினுடைய விஷயங்களை அவர்களுக்கு போதனை செய்து கொண்டே இருக்கணும். ஆண் குழந்தைகளாக இருந்தால் 7 வயது வரையும் தொழுகைக்காக வேண்டி நீங்கள் ஏறிக்கொண்டே இருங்கள். அவன் 7 வயது அவன் தாண்டிட்டான், 8, 9, 10 வயது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவனை அடிக்க, தொழுகைக்காக வேண்டி அவனை என்ன செய்யுங்க, அடியுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அப்போ குழந்தைகளுக்கு நல்ல பெயர் வைப்பதும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூன்றாவது, அந்த குழந்தைகள் அந்த வயது பருவத்தை அடைந்தவுடன் திருமணத்திற்கு அவர்கள் தகுதியானதற்கு பிறகு அவர்களுக்கு நீங்கள் மனம் முடித்து வையுங்கள். திருமணத்திற்கு உண்டான வயது வந்துருச்சு, ஆனா என்ன செய்யல, மனம் முடிச்சு கொடுக்கல. ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் அந்த ரேஞ்சுக்கு அவங்க வந்துட்டாங்க, அந்த நிலைக்கு அவங்களுக்கு வயது வந்துருச்சு, அந்த பருவத்தை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா திருமணம் செஞ்சு வச்சிடணும். ஆனா திருமணம் செஞ்சு வைக்கல. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தா, இன்னும் நல்லா சம்பாதிக்கட்டும், இன்னும் நல்லா வீடு வாங்கட்டும், இது போன்ற காரணங்களால என்ன செய்யப்படுது, என்ன செய்யறாங்க, ஒருத்தர் தள்ளி போட்டுக்கிட்டே போறார். இப்ப அங்க ஏதோ ஒரு தவறு நடந்துருது. அந்த அந்த ஆண் இளைஞனோ அல்லது அந்த பெண்ணோ என்ன செஞ்சுறாங்க, ஏதோ ஒரு தப்பு நடந்துருது. அப்படி தவறு ஏதேதும் நடந்தது என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்கள் பாவத்தில் விழுந்தால், அந்த பிள்ளைகள் பாவத்தில் விழுந்தால் அது அவர்களை சேராது, அவனுடைய தந்தையை சேரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மிஷ்காத்துல இந்த ஹதீஸ் இடம்பெறும். அப்போ அந்த பருவத்தை அடைந்ததற்கு பின்னால், திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வயது வந்ததற்கு பின்னால் அந்த தகுதி அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன செஞ்சிடணும், மனம் முடித்து வைப்பது ஒரு தந்தையினுடைய கடமை என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று துஆவுடைய 2வது விஷயமாக வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக எங்களை ஆக்குவாயாக. அப்ப என்ன அர்த்தம்னா, நம்மை பார்த்து மற்றவர்கள் இறையச்சத்தை கற்றுக்கொள்ளணும். அப்பனா நல்வழிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும், அவர்களிடத்துல இபாதத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு முறை எங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையில அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஃபத்தகுல்லா, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்கள் அனைவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான். எனவே நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் தமக்கான உரிமைகளை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய இரத்த உறவுகளை ஆதரியுங்கள். அல்லாஹ் எந்த நேரமும் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் என்பதாக 4வது அத்தியாயம் 1வது வசனத்தில் இருக்கக்கூடிய இந்த வசனத்தை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். சொல்லப்பட்ட இந்த விஷயம் யாருடைய உள்ளத்துல பதிஞ்சிருச்சோ, அல்லாஹ்வை பயப்படுவதும் அதே போன்று எல்லோரும் சமம் என்பதாக எண்ணக்கூடிய அந்த குணமும் அந்த உள்ளமும், ஒருவருக்கு ஒருவர் தமக்கான உரிமைகளை கேட்டு பெற்றுக் கொள்வது, ஒருவருடைய உரிமையை விட்டு கொடுப்பது, இந்த குணமும்
இரத்த உறவுகளை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்தான் இறையச்சவாதிகளுடைய முன்னோடியாக திகழ்வார். அவர்தான் இறையச்சவாதிகளுடைய முன்னோடியாக திகழ்வார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பின்னாடி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட, அவங்க தான் அடுத்து ஆட்சி பொறுப்புக்கு இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட அன்னை ஃபாத்திமா அம்மா கேட்கிறாங்க, என்னுடைய தந்தை இறந்து போயிட்டாங்க, அவங்களுடைய சொத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. என் தந்தையினுடைய சொத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமாவே, நபிமார்களுடைய சொத்துக்களை அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பங்கு வச்சு தர முடியாது. நபிமார்களுடைய சொத்துகள் அது எங்கள்கிட்ட தான் இருக்கும். அதை ஒரே ஆளுக்கு நான் பங்கு வச்சு கூட உங்களுக்கு நான் கொடுத்துட முடியாது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய சொத்துக்களை என்ன செய்யக்கூடாது, பங்கு வைக்க கூடாது, அது என்னுடைய மகளுக்காக இருந்தாலும் சரி என்பதாக சொல்லிட்டாங்க. அதனால நாங்க பங்கு அவங்க சொத்தெல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்க முடியாது. அவங்களுடைய சொத்து எங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் எங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க செலவு செய்வோம், நாங்க செஞ்சு கொடுப்போம். உங்களுக்கு உணவு தேவையா கொடுக்குறோம், உடை தேவையா கொடுக்குறோம், செலவுக்கு பணம் தேவையா எப்ப வேணாலும் வாங்க, அதை நாங்க கொடுக்குறோம். இதுதான் எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி எங்களுக்கு கொடுத்த அனுமதி என்பதாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்லியிருந்தாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணத்திற்கு 6 மாதத்துக்கு முன்னாடி நடைபெற்ற சம்பவம். ரொம்ப மனம் நொந்து போய் அவங்க என்ன செஞ்சாங்க, இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கரெக்டா உடல் நலம் சரியில்லாமல் அந்த மரண படுக்கையில் இருக்கிறத அறிந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு பார்க்கறதுக்காக வேண்டி போறாங்க. அப்ப பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போகும்பொழுது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு வாசல்ல கேட்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அனுமதி கேட்க சொல்றாங்க ஃபாத்திமா அம்மாட்ட. இந்த மாதிரி அபூபக்கர் வந்திருக்கேன், பார்க்கறதுக்கு அனுமதி கிடைக்குமான்னு சொல்லி கேளுங்கன்னொன்னே அலி ரலியல்லாஹு அன்ஹு அனுமதி கேட்கிறாங்க. ஃபாத்திமா அம்மா அவர்கள் அனுமதி கொடுக்குறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குள்ள போய் பேசுறாங்க. அப்போ ஃபாத்திமா அம்மாட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னை விட, என் குடும்பத்தை விட, நான் சம்பாதித்த பொருளாதாரத்தை விட, நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய எல்லா விதமான மொத்த சொத்து சோகங்கள் எல்லாத்தையும் விட, என் மனைவி, என் பிள்ளைகள், என் குடும்பம் எல்லாத்தையும் விட எங்களுக்கு ஆக உயர்ந்தவர்கள் நபிமார்களுடைய குடும்பம். எங்களுடைய நபியினுடைய குடும்பம் தான் எனக்கு ஆக உயர்ந்தது. என் குடும்பத்தை விட என்னுடைய நபியினுடைய குடும்பம் தான் எனக்கு உயர்ந்தது. என் பிள்ளைகளை விட என் நபியினுடைய பிள்ளைகள் தான் எனக்கு உயர்ந்தவர்கள். என்னுடைய சொத்து சுகத்தை விட என்னுடைய நபியினுடைய அந்த குடும்பம் தான் எனக்கு உயர்ந்தது. ஃபாத்திமா அம்மாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி கொடுத்ததுனால தான் நான் இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொன்னேன். அவங்க சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்திருப்பேன் என்பதாக ஃபாத்திமா அம்மாவிடத்துல நடந்த செய்தியை சொல்லும் பொழுது அன்னை ஃபாத்திமா அம்மா அவர்கள் சொன்னார்கள், இறையச்சவாதிகளுடைய முன்னோடியாக அபூபக்கர் நீங்கள் இருக்கீங்க, அதனால நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும் என்பதாக சொன்னார். அப்போ அந்த இறையச்சவாதிகளுடைய முன்னோடியாக சஹாபாக்களிலேயே ஆக உயர்ந்தவர்களாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். என்ன செய்யணுமோ, எதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கட்டளையிட்டார்களோ அதை மட்டும் தான் செய்வாங்க. அதுக்கு மேலேயும் செய்ய மாட்டாங்க, அதை விட குறைவாகவும் செய்ய மாட்டாங்க. அப்ப இந்த நிலை நம்ம இடத்துல வந்துருச்சுன்னு சொன்னா அவர் தான் இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக திகழக்கூடிய ஒரு இமாமாக, ஒரு தலைமையாக திகழக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவான். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய குடும்பத்தார்களை நம் கண்களுக்கு குளிர்ச்சியாகவும் இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. வாயில்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனத்தூபு இலைக்.